வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திரா, திருவண்ணாமலையில ஒரு முக்கியமான நிகழ்வு திமுக இளைஞரணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. திமுகவுடைய வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். நிர்வாகிகள் கூட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேனரு, இவ்வளவு பெரிய பந்தல் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்வாகிகளே 1,50,000 பேருக்கு மேல வர போறாங்களா சார்? மாவட்டம், மாநகரம், நகரம், ஒன்றியம், பேரூர், பகுதி, கிளை, வட்டம், அதுக்கு கீழே பாகம், அதுக்கு கீழே அண்ணா மன்றம் அப்படின்னு 10-11 அடுக்குகளாக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1,50,000 பேர்ல இருந்து 1,400,000 பேர் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மட்டும் கலந்து கொள்ளுகின்ற கூட்டம் நடைபெறவிருக்கிறது. ஒரு பெரிய மாநாடு போல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். இல்ல, அரசியல் கட்சிகள் பொதுவாக வடக்கு மண்டல மாநாடு அல்லது 4 மாவட்ட மாநாடு அல்லது 2 மாவட்ட மாநாடுன்னு தான் சொல்லுவாங்க. அல்லது ஒரே மாநாடு, ஒரு மாவட்டத்துக்கான மாநாடு, அதனால ஒரே ஒரு ஊர்ல உண்டான ரோடு ஷோன்னு தான் சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள். ஆனா தமிழ்நாட்டில இருந்து நீங்க எல்லாரும் வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு மறைமுகமாக ஒரு உத்தரவும் போட்டுருவாங்க தானே. அதனால 10,000 பேர் வர வேண்டிய இடத்துல 30,000 40,000 பேர் கூடுவது இயல்பானது தானே அரசியல் கட்சிகள்ல. அந்த மாதிரி 1,50,000 சொல்றீங்களா, இல்ல உண்மையிலேயே இந்த பகுதிக்குள்ளேயே 2,50,000 வருமா, எப்படி சொல்றீங்க நீங்க? இந்த 30க்கும் மேற்பட்ட திமுக மாவட்டங்களை கணக்கு பண்ணா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அமைப்பாளர், 5 துணை அமைப்பாளர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 அமைப்பாளர்கள், 30×5 150 துணை அமைப்பாளர்கள் இதிலே நிறைகிறாங்க. இதுக்கு அடுத்து நகரம் வந்து பல நகரங்கள் இருக்கும், ஒன்றியம் பல ஒன்றியங்கள், 30 ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 30-40 பகுதிகள், ஒன்றியங்கள் இருக்கும்ல சார். அந்த கட்சியில இருந்து இளைஞர்கள் எல்லாரும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா? 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கட்சியில தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இளைஞரணின்னு சொல்லி அப்ப 30 வயசுக்கு மேல உள்ளவங்களை வச்சுதான் மட்டும்தான் நடத்துவீங்களா? 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லும் போது எப்படி இளைஞரணி கூட்டம் நடத்த முடியும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்கன்னு வச்சுக்குவோம். அதை விட்டுருவோம், லைட்டர் வெயின்ல பேசுறதை விட்டுடலாம். உதயநிதி பொறுப்பேற்றதற்கு பிறகு இளைஞரணிக்குள்ள நிறைய நடந்த மாற்றங்களையும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறோம். எவ்வளவு வேலை நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திராவிட இயக்க பாசறை கூட்டங்கள்னு தமிழ்நாடு முழுக்க முதல்ல அதுலதான் தொடங்கியதுன்னு நினைக்கிறேன். அதுல முழுக்க ஆரம்பிச்சு அதற்கு பிறகு பேச்சாளர்களை தேர்வு செய்து அவர்களை தயார் செய்யக்கூடிய அடுத்த கட்டம். அதுக்கப்புறம் இந்த அறிவு திருவிழா, திமுக 75 பொறுப்பேற்று நடத்திய அறிவு திருவிழா, அதை ஒட்டி முற்போக்கு புத்தக காட்சி, அந்த அறிவு திருவிழா சென்னையோடு நின்று விடக்கூடாதுன்னதற்கு பிறகு இனி அது எல்லா மாவட்ட தலைநகர்லயும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகர்ல அந்த ஆண்டுக்கான அறிவு திருவிழா நடத்தப்படும். தொகுதிதோறும் இளைஞரணி நூலகங்கள், போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இப்படி இவ்வளவும் நடந்திருக்குது. ஏதாவது ஒரு படத்துல உதயநிதி நடிச்ச படத்துல அவர் என்ன சொன்னாரு டயலாகுங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் எதுவும் யாருக்கும் இல்லை. களத்துல அவர் செய்யக்கூடிய வேலைகளே எக்கச்சக்கமாக இருக்கு. அது போக நேற்று நடந்த நிகழ்வுலையும் கூட எவ்வளவு உரிமையோட அவரிடத்துல கேலியும், அதாவது முதலமைச்சர் பேசும்போது துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பேரா பேட்மிண்டன் சாம்பியன் அவங்க வந்து ஏதோ சொல்லி இவர்கிட்ட லைட்டர் வெயின்ல ஏதோ சொல்லி சிரிக்கிறாங்க, கலாய்க்கிறாங்க, ஏதோ கலாய்க்கிறாங்க. அந்த சொல்ல சொல்லாம நான் சொல்லி பார்த்தேன், நீங்க ஏதோ கலாய்க்கிறாங்க. அவரு சிரிச்சுட்டு பேசுறாரு. அதுக்கு பதில் இந்த ப்ராக்சிமிட்டி இருக்குல்ல, எளிய மனிதர்களோடு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி, அதுதான் ரொம்ப முக்கியம். மாறாக ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட்னு ஆங்கிலத்துல சொல்லும் விதம், சொல்ற கருத்துக்கு ஏற்ப லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்றத நம்ம பாக்குறோம். அதாவது நாங்க உங்களுக்கு பக்கத்திலேயே வரமாட்டோம், உங்களோட நெருங்கி பழகினால் என் மீது நீங்க வச்சிருக்கிற மதிப்பையும் மரியாதையையும் நீங்கள் இழந்து விடுவீர்கள், அதனால உங்க பக்கத்திலேயே வரமாட்டோம், தள்ளி நின்று முகம் காட்டுவோம், எங்க சினிமா கவர்ச்சியை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அவரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா அங்கிருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் வந்து மக்களோட மக்களாக எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதும் சேர்ந்தே தெரியுது. இதெல்லாம் கரெக்ட் சார். இன்றைய இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் வந்து எளிதாக கடந்து போற விஷயமாக தெரியல. அவருடைய ஓய்வில்லாத உழைப்பும் அலைச்சலும் அவர் முகத்துல வந்து அவரை ஒரு சினிமா நடிகர் அல்லது சினிமா தயாரிப்பாளர் அல்லது செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி எந்த தோற்றமும் அவருக்குள்ள இல்லை. அவர் வந்து உழைத்து களைத்த மனிதனாகத்தான் எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே வந்து கொஞ்சம் சற்றே விலகி இருந்து திமுகவை பார்க்கணும் அப்படின்னு ஆதரவுங்கிறது ஓகே, ஆனா கொஞ்சம் விலகி நின்னே பார்க்கணும் அப்படின்னு நினைத்த பலரை உள்ள கொண்டு வந்து சேர்க்குது. கோட்பாடோட அதிமுகவை எதிர்பார்த்து அதிமுகவில் இருந்த பல நபர்கள் இப்ப கோட்பாடு இல்லாம அதிமுக பாஜகவின் குரலாக மாறி போய்விட்ட சூழல்ல அதிமுக இருக்கக்கூடிய பலருக்கு உதயநிதி மேலையும் மு.க. ஸ்டாலின் மேலையும் ஒரு ஈர்ப்பு வருகிறது. அவங்க தங்களை ரீஎஜுகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்க கொள்கைகளின் பால் நிற்கணும், கட்சி விசுவாசம்ங்கிறது தேவையில்லை, கட்சிக்கே திராவிட கொள்கைகள் இல்லாத போது கட்சியை எதுக்காக உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பெற்ற அவர்களுக்குள்ள அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனாலதான் ஓட்டு ஷிஃப்ட் வந்து இந்த பக்கம் அதிகமாக இருக்குங்கிற சிந்தனை பலருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா சிலர் என்ன பேசுறாங்கன்னா, திமுக வாக்கு வங்கியில் விஜய் வந்து அப்படி கை வைத்து விட்டார், அவர்தான் கேம் சேஞ்சர் அப்படின்னு பேசுறாங்க சார். எந்த கேம் பத்தி பேசுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா சார்? எந்த கேமும் இல்ல. திமுக கூட்டணியை தவிர மற்ற எல்லாரும் வந்து கூட்டணி அமைப்பதற்கும் திணறுகிறார்கள், கட்சியை மெயின்டைன் பண்றதுக்கும் திணறுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருவேறு போக்குகள் தெரியுது. அதுல அந்த கட்சி வந்து கடினமான ஒரு சூழலை எதிர்கொண்டு இருக்குதுன்னு தெரியுது. 2024 அந்த கட்சியோட இருந்த கட்சிகள் கூட இப்ப திரும்ப அதிமுகவோடு சேர்ந்ததற்கு பிறகு அந்த கூட்டணிக்குள்ள வருவதற்கு தயக்கம் காட்டுகின்றன. அப்புறம் அதிமுக கேட்கவே வேண்டாம், அதுவும் தவித்து கொண்டேதான் இருக்குது. தன்னுடைய அந்த 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கே பெரும் தவிப்புல இருக்குது, கஷ்டப்பட்டு இருக்குது. தேவைக்காகவும் பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளதான் அவங்களும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ரசிகர் மன்றத்தினுடைய டோன் போய் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட டோன் வந்துருமோ அப்படிங்கிற கவலையில வேற இருக்கிற மாதிரி தெரியுது. பல பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க. அதுல கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் வந்து நேத்து புலம்பி இருக்கிறாரு சார் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல. நான் ஒரு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், ஏன் QR கோட உள்ள பெர்மிட் பண்ண மாட்டேன், எனக்கு கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார், என்னையே வெளியே பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இருக்கிறாங்க சார். எனக்கு அவர் யாருன்னு தெரியலையே. அருண்ராஜ் ஐயா சார். அவருக்கே வா இதே மாதிரி இதுக்கு முந்தின ஒரு கூட்டத்துல பொருளாளருக்கும் இதே மாதிரி நடந்தது இல்ல சார்? அதுக்கு முன்னாடி வந்து மாநாடு நடத்துறாங்கல்ல சார், கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டி வீசாலைன்னு, அங்கேயும் அதேதான் சார். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அடிக்கிற கார்டு எல்லாத்தையும் வாங்கி பையில வச்சுக்கிட்டு அவரு கையில வச்சுக்கிறாரு சார். நம்ம கேட்டோம்னா 2000 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு சார். அடுத்த மீட்டிங்கு போலான்றீங்க? இல்ல, நமக்கு உயிர் முக்கியம் சார், அதனால நம்ம வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்டு வரணும் சார். பாது செய்ய வேண்டியது நிறைய இருக்கு சார். ரொம்ப முக்கியமான இடத்துல தான் நீங்க சொல்றீங்க, செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாருமாக சேர்ந்து. எஸ் சார். பேக் டு திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு. இப்போ இவ்வளவு வேலைகள் நடக்குது, ஆனாலும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இளைஞர்கள் அங்கதான், எதுவுமே ப்ரூவ் பண்ண தேவையில்ல, இளைஞர்கள் அங்கதான்ற இதை வந்து நாங்க அப்படி தூக்கி கொடுத்துருவோம், நீ என்னன்னாலும் செய், நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அப்ரோச் எப்படி பாக்குறீங்க? ப்ரொடெக்டிவா, அதாவது ஆக்கப்பூர்வமான பணிகளை யார் செய்யறாங்கிறத பார்த்துதான் சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் நிற்பாங்க. சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்ல, அந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் காரணமாக பலன் பெறக்கூடிய இளைஞர்களும் உறுதியாக அந்த நிலைக்கு தான் வருவாங்க. அரசியலை சரியாக புரிந்து கொள்ள இயலாதவர்கள் அல்லது அதுல ஆர்வம் காட்டாதவர்கள் சில காலம் சில பக்கங்கள்ல இருக்கலாம், ஆனா அவர்களும் இறுதியாக இந்த பக்கத்துக்கு வந்து சேருவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் வளர்ச்சி போக்கு, சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கு. சமூகத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு பதிலாக அதிகாரங்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள்ல ஒருவேளை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சக்திகள் வலிமை பெற்று விட்டார்கள் என்றால்
அதை எதிர்த்து போராடி இந்த முன்னோக்கி போற வேலைகளை செய்வதற்கு இன்னும் கூடுதலாக இளைஞர்கள் பணியாற்ற வேண்டும். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூடுதலாக பணியாற்ற வேண்டும். அதற்கு கிட்டத்தட்ட தயாராகும் நிலையில தான் திமுக வந்து இளைஞர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது. திமுக மட்டும் இல்ல, விசிக அந்த அவங்களுடைய இளைஞர்களை தயார் செய்யுது, அவங்க பக்கம் ஏற்கப்படுகின்ற இளைஞர்களை தயார் செய்யுது. ஏஐஒய்எஃப், ஏஐஎஸ்எஃப், எஸ்எஃப்ஐ, டைஃபி மாதிரி, ஆமா, அந்த மாதிரி அமைப்புகள் அவங்களும் இளைஞர்கள். அவங்க வந்து வயதானவர்களோட எல்லாம் வேலை செய்யலையே, அவங்களும் இளைஞர்களோட தான் இருக்கிறாங்க. திராவிட இயக்கங்கள்ல மாணவர் அணி அல்லது இளைஞர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நபர்களும் பொது உடைமை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த மாணவர் அணி இளைஞர் அணியும் தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வந்த உடனே மக்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போற விதமாக ஆர்ப்பாட்டங்களையும் வீதிகள்ல பிரச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் தான் வலிமையான இளைஞர்கள். அதை ஏற்கனவே நான் பல முறை எல்லா இடங்கள்லயும் பேசும்போது குறிப்பிடுற அதே விஷயம்தான். அந்த பஸ் ரிப்பேர் ஆகி நிக்கிற பஸ்ஸை ஓட செய்வதற்கு பஸ் தள்ளுன்னு சொன்னா பஸ் இறங்கி பஸ்ஸை பின்னால இருந்து தள்ளக்கூடியவர்களால தான் சமூகம் முன்னேறுகிறது. பஸ் திரும்ப கிளம்பி போகுது. பொறுப்பில்லாம உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களால எந்த பலனும் இல்லை. அவங்க வந்து படிப்படியாக தங்களை மாற்றிக்கொள்வார்கள், சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து பார்த்து மாற்றிக்கொள்வார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் வருது. ஏதாவது ஒரு மேடையில இதே கண்டென்ட்ட சொல்றதா இருந்தா வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் சார். நீங்க ரொம்ப நாகரீகமாக உள்ளுக்குள் அமைதியாக உட்கார்ந்து இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னீங்க. அப்படியாவது அவர்கள் உள்ளுக்குள் சும்மா உட்கார்ந்து இருப்பவர்கள் சுமையாக இருக்கிறோங்கிறது தெரியாம, தள்ளுறவனுக்கு நாம சுமையாக இருக்கிறோங்கிறதே தெரியாம உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ உட்கார்ந்து இருப்பவர்கள் இப்ப பிரச்சனை அதையும் தாண்டி வந்துடுச்சு இல்ல. பஸ்ஸை விட்டு இறங்கி தள்ள போறான்னு நினைச்சா அவன் முன்னால போய் நின்றுட்டு பின்னால தள்ளுறவனும் வந்துட்டான்ல. அவங்களையும் சேர்த்துல சமாளிக்க வேண்டியது இருக்கு. ஒழுங்கா பஸ்ல ஏறியா இல்லனா பின்னாடி வந்து தள்ளியா, முன்னாடி நின்று டயர்ல சிக்கிறாதையான்னு எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு சார். உள்ள உட்கார்ந்து இருக்கிறவங்கள குறைஞ்சபட்சம் பாரமாக இல்லாம கீழையாவது இறங்கி நில்லு, தள்ள வராட்டாலும் பரவாயில்ல, கீழையாவது இறங்கி நில்லுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எஸ் சார். பல எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இளைஞரணி நிகழ்வு குறித்து பல்வேறு விஷயங்கள், அதுல குறிப்பா துணை முதல்வருடைய அப்ரோச் பத்தி, ஒரு சின்ன ஒரு பகுதி செயலாளருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கெத்து, அவர் அந்த காரை திறந்து இறங்கும் போது அவர் காட்டுற அந்த தில்லு, அவர் அந்த மாதிரியான ஒரு தோரணையை கூட வெளிப்படுத்தாமல் ரொம்ப சாதாரணமா தன்னை கேரி பண்றது ரொம்ப முக்கியம். இளைஞர்களுமே வந்து அதுதான் எல்லாரும் பிக் பாஸ் வந்து எப்படி மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்களோ அதே போல மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் சரியானவர்கள் என்பதை, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ரொம்ப நன்றி குமார். தேங்க்யூ சார்.